ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவன்சக்தி சேனல். நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, குரோஷியில் சிங்கிள் குரோஷை வந்து எப்படி போடலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து பார்த்துக்கலாம். இந்த மாதிரி யான் எடுத்துக்கோங்க, அது கட்டரு, ஊக்கு எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து சிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு 10 செயின் வந்து போட்டுட்டு ஒரு செயினை வந்து எக்ஸ்ட்ரா வந்து போட்டுக்கிறேன். 11 செயின் வந்து எனக்கு வரணும். போட்டுட்டு 11 செயின் போட்டுட்டு சிங்கிள் குரோஷே வந்து போடணும். அந்த 11 செயின் போடணும். ஒரு செயின் வந்து எக்ஸ்ட்ரா போடுறது தான் சிங்கிள் குரோஷேக்கு போடணும். சிங்கிள் குரோஷேனா ஒரு செயின் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்க. அதனால தான் உங்களை ஒரு செயினை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண சொல்கிறேன். கவுண்டிங் வந்து ரொம்ப முக்கியம். கவுண்ட் பண்ணி போடுங்க. நீங்கள் ஏதாவது பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது கவுண்ட் பண்ணாமல் போட்டிங்கன்னா திருப்பி அவுத்து போடுற மாதிரி வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 செயின் போட்டேன். இப்போது 11ஆவது செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போது அந்த 11ஆவது செயினை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு 2ஆவது செயினில் 10ஆவது செயினில் சிங்கிள் குரோஷே போடணும். பாருங்கள், இப்போ அடுத்தது வந்து அடுத்த செயினில் ஊக்க உள்ளே விடுறேன், யானை ஒரு பண்ணி அதே செயினில் எடுக்கிறேன். எடுத்துட்டு யானை ஒரு பண்ணி இப்போ அந்த 2 லூப் இருக்கும், அந்த 2 லூப்பையும் இப்படி எடுக்கணும். இதுதான் சிங்கிள் குரோஷே. பாருங்கள், நான் திருப்பி போடுறேன். அந்த செயினில் ஊக்க உள்ளே விடுறேன், யானை ஒரு பண்ணி அதே செயினில் எடுக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் இப்போ 2 லூப் இருக்கும், அந்த 2 லூப்பையும் யானை ஒரு பண்ணி ஒரே லூப்பில் எடுக்கணும். ஓகேவா? இது ஃபுல்லாக இதே மாதிரி பார்த்துக்கோங்க. 10 சிங்கிள் குரோஷே வந்து எனக்கு வரணும். ஆனால் நீங்கள் பண்ணும்போது 20 சிங்கிள் செயினை போட்டுட்டு ஒரு செயினை எக்ஸ்ட்ரா போட்டு அந்த 21ஆவது செயினை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு மொத்தம் 20 சிங்கிள் குரோஷே வந்து உங்களுக்கு வரணும். கவுண்ட் பண்ணி போடுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இந்த இடத்துல த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மாதிரி ஒட்டிடணும். ஒட்டிட்டு சிங்கிள் குரோஷே நீங்கள் எப்பவும் போல் தேவையான பொருள் செய்முறை எழுதிட்டு எனக்கு அனுப்புங்க. இதுக்கு மேலே வந்து எப்படி போடணும் அப்படின்றது பாருங்கள். ஒரு செயினை ஆட் பண்ணிவிட்டு சிங்கிள் குரோஷேனா ஒரு செயினை ஆட் பண்ணணும். அதனால் ஒரு செயினை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த செயினில் இப்போது இந்த செயின்லேயே ஒரு சிங்கிள் குரோஷே போடுறோம். ஓகேவா? இப்போ அடுத்த செயினில் ஊக்க விடுறோம். ஊக்க உள்ளே விட்டு யானை ஒரு பண்ணி அந்த செயினில் எடுக்கிறோம். எடுத்து இப்போ 2 லூப் இருக்கும், 2 லூப்பையும் ஒரே தரமாக எடுக்கணும். எனக்கு வந்து 10 சிங்கிள் குரோஷே வந்து வந்திருக்கும். ஆனால் உங்களுக்கு வரும்போது 20 சிங்கிள் குரோஷே வந்து வரணும். ஒரு செயின் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவீங்க. அந்த ஒரு செயினை வந்து ஸ்கிப் பண்ணிடணும். ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்போனா மொத்தம் எவ்வளோ வரணும்? 20 சிங்கிள் குரோஷே வரணும் உங்களுக்கு. அந்த மாதிரி போட்டுட்டு எனக்கு வந்து குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதுக்கு மேலேயே போட்டுட்டு ஒரு 5 ரோ போட்டுட்டு எனக்கு வந்து குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.